சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீது உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது. கடந்த அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்து சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் செய்த புகாரில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்தது. இது தொடர்பாக செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மேல்முறையீட்டில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவு பெற்ற தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீது இன்று காலை 10:30 மணிக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. கடந்த ஓராண்டிற்கு மேலாக சிறையில் உள்ள செந்தில் பாலாஜிக்கு இன்று ஜாமீன் கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு திமுகவினர் மத்தியில் எழுந்துள்ளது. ஆதவ் அர்ஜுனா பேச்சு குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் பேசி முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்குவது குறித்து விசிகவின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசியது சர்ச்சையானது. இதுகுறித்து கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன் கட்சி நிர்வாகிகளுடன் பேசி உரிய முடிவு எடுக்கப்படும் என்றார். உயர்நிலைக் குழுவில் இடம்பெற்றுள்ள தோழர்களோடு நான் தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறேன். மீண்டும் நாங்கள் கலந்து பேசி அது தொடர்பான முடிவுகளை எடுப்போம். திமுக கூட்டணியில் எந்த சலசலப்பும் இல்லை என்றும் திருமாவளவன் தெரிவித்தார். திமுக மற்றும் விசிக ஆகிய இரண்டு கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் எந்த சலசலப்பும் இல்லை. இதுகுறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி திமுக கூட்டணியில் பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும் என்போரின் எண்ணம் ஈடேறாது என்றார். சில பேர் தேவையில்லாமல் பிரச்சனை உருவாக்க வேண்டும் என்று கெட்ட நோக்கத்தோடு பேசுகிறார். அவருடைய எண்ணம் ஈடேறாது. திமுக விசிக கூட்டணி இன்னும் வலுவடையும் என்றும் RS பாரதி தெரிவித்தார். தமிழகத்தில் காலாண்டு விடுமுறைக்கு பிறகு அக்டோபர் 7ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் காலாண்டு தேர்வு விடுமுறையை அக்டோபர் 6ஆம் தேதி வரை நீட்டித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் தற்போது காலாண்டு தேர்வு நடைபெறுகிறது. வெள்ளிக்கிழமையுடன் தேர்வுகள் முடிவடையும் நிலையில் அக்டோபர் 3ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தேர்வு பணிகளை முடிக்க இயலாது என்பதால் விடுமுறையை நீட்டிக்க வேண்டும் என ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதுகுறித்து பரிசீலிக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் காலாண்டு விடுமுறையை அக்டோபர் 6ஆம் தேதி வரை நீட்டித்து பள்ளிக்கல்வி இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். அதில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் காலாண்டு தேர்வு முடிந்து அக்டோபர் 7ஆம் தேதி திறக்கப்படும் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் என்கவுண்டர் சம்பவங்கள் அதிகரித்து வருவதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காஞ்சிபுரத்தில் சில தினங்களுக்கு முன்பு ஓய்வு பெற்ற காவல்துறை ஆய்வாளர் கொலை செய்யப்பட்ட நிகழ்வில் கைதானவர்கள் மீது காவல்துறையினர் விசாரணை என்ற பெயரில் கொடூர தாக்குதல் நடத்தியிருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தவறு செய்ததாக குற்றம் சாட்டப்படும் எவரையும் கைது செய்து முறையாக விசாரித்து சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டனை பெற்றுத்தர வேண்டுமே தவிர காவல்துறையே நீதி பரிபாலனத்தை தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு தண்டனை வழங்குவது ஏற்புடையது அல்ல என்றும் தெரிவித்துள்ளார். குற்றம் சாட்டப்பட்டவர்களை கண்மூடித்தனமாக தாக்குவதும் தங்களை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தாக்கியதாக கூறி என்கவுண்டர் செய்வது போன்ற சூழ்நிலைகள் தற்போதைய திமுக ஆட்சியில் அதிகரித்து வருவது மிகுந்த கண்டனத்திற்குரியதாகும் என்றும் EPS குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் RSS அணிவகுப்புக்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விஜயதசமியை முன்னிட்டு அடுத்த மாதம் 6ஆம் தேதியன்று தமிழ்நாட்டில் 58 இடங்களில் அணிவகுப்பு நடத்த அனுமதி கோரி அந்தந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் காவல் ஆணையர்களிடம் RSS சார்பில் மனு அளிக்கப்பட்டிருந்தது. இந்த மனுக்களை காவல்துறை நிராகரித்துவிட்ட நிலையில் அணிவகுப்புக்கு அனுமதி கேட்டு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்கள் நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பாக அண்மையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் RSS அணிவகுப்புக்கு உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி விதிமுறைகள் வகுக்கப்பட்ட பின்னரும் அனுமதி வழங்கப்படவில்லை என்று முறையிட்டார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி RSS அணிவகுப்புக்கு அனுமதி கோரிய விண்ணப்பங்களை பரிசீலித்து எடுக்கப்பட்ட முடிவுகளை அறிக்கையாக தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்டதுடன் விசாரணையை ஒத்திவைத்தார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வர இருக்கும் நிலையில் RSS அணிவகுப்புக்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் தடுப்பு சட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்த நிலையில் மதுரை மத்திய சிறையிலிருந்து அவர் வெளியே வந்தார். பெண் போலீசார் மற்றும் காவல்துறை அதிகாரிகளை அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் கோவை சைபர் கிரைம் போலீசாரால் யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு கஞ்சா வழக்கில் தேனி மாவட்ட ஆட்சியர் உத்தரவில் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி சவுக்கு சங்கரின் தாயார் கமலா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்ட உத்தரவை ரத்து செய்தும் அவரை உடனடியாக ஜாமீனில் விடுதலை செய்யவும் உத்தரவிடப்பட்டது. இதனையடுத்து மதுரை மத்திய சிறையிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டார். இதே வீரியத்தோடு நீங்க செயல்படுவீங்களான்றதான் உங்க கேள்வியோட பொருள். இதே வீரியத்தோடு நிச்சயம் செயல்படுவேன். கோவை சிறையில் தன்னுடைய கை உடைக்கப்பட்டதாக சவுக்கு சங்கர் குற்றம் சாட்டினார். சிவகாசி பட்டாசு ஆலையில் பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பட்டாசு குடோனில் ஏற்பட்ட பயங்கர வெடிவிபத்தால் புகை மண்டலம் ஏற்பட்ட காட்சிகள்தான் இவை. சிவகாசி அருகே மேட்டூர் என்ற இடத்தில் உள்ள குடோன் ஒன்றில் தீபாவளி பண்டிகை விற்பனைக்காக ஆயிரக்கணக்கான பட்டாசு பண்டல்கள் வைக்கப்பட்டிருந்தன. அப்போது பட்டாசுகளில் ஏற்பட்ட உராய்வு காரணமாக திடீரென விபத்து ஏற்பட்டது. இதில் அங்கு வைக்கப்பட்டிருந்த அனைத்து பட்டாசுகளும் வெடித்து சிதறின. இரண்டு வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். இதில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் எரிந்து காற்றில் கரைந்தன. உளுந்தூர்பேட்டை அருகே நடந்த கோர விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ள நிலையில் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளார். ஆரணி அருகே உள்ள வாழைப்பந்தல் கிராமத்தைச் சேர்ந்த 20 பேர் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்திவிட்டு சுற்றுலா வேனில் வீடு திரும்பினர். அப்போது மேட்டத்தூர் கிராமத்திற்கு அருகே வந்து கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்த வேன் சாலையோரம் இருந்த மரத்தின் மீது பலமாக மோதியது. இந்த விபத்தால் சுற்றுலா வேன் முற்றிலும் உருக்குலைந்தது. அதில் பயணம் செய்த 14 வயது சிறுவன், 2 பெண்கள் உள்ளிட்ட 6 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர். இதில் படுகாயமடைந்த 55 வயதான தனலட்சுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. இந்நிலையில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே 11ஆம் வகுப்பு மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சகோதரர்கள் உட்பட 3 பேர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர். 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒருவர் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு விடுமுறையில் தனது மாமா வீட்டிற்கு வந்து தங்கினார். அப்போது ஆடுகளை மேய்க்க ஏரிக்கரைக்கு சென்றபோது அதே பகுதியைச் சேர்ந்த தனஞ்சயன் என்பவரின் மகன்கள் ராமஜெயம், பவுன்குமார் ஆகியோர் மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தனர். இதனை நேரில் கண்ட 57 வயதான செல்வராஜ் என்பவர் கடந்த 2 மாதங்களாக மாணவியை மிரட்டி அவ்வப்போது வன்கொடுமை செய்துள்ளார். இது தொடர்பாக கடந்த 4 நாட்களுக்கு முன்பு மாணவி தனது பாட்டி மற்றும் அத்தையிடம் தெரிவித்தார். இதையடுத்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு ராமஜெயம், பவுன்குமார், செல்வராஜ் ஆகியோர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணியினரை பிரதமர் மோடி வாழ்த்திய காட்சிகளே இவை. ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் நடைபெற்ற 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய அணி தங்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்தது. போட்டி முடிவில் ஆண்கள் அணி 19 புள்ளிகளையும் பெண்கள் அணி 17 புள்ளிகளையும் பெற்று அசத்தியுள்ளது. செஸ் ஒலிம்பியாட்டில் முதல் முறையாக தங்கம் வென்ற இந்திய அணிக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்த நிலையில் பிரதமர் மோடி இந்திய அணியினரை நேரில் அழைத்து வாழ்த்தினார். அப்போது மோடி முன்னிலையில் பிரக்ஞானந்தா, அர்ஜுன் செஸ் விளையாடி அசத்தினர்.